அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயில் இருக்கின்றார்கள். அப்பொழுது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களை பார்ப்பதற்காக வருகின்றார்கள். நபி அவர்கள் மிக கடுமையான வலியை அனுபவிக்கின்றார்கள். அப்போது நபி தோழர் நபி அவர்களே, மிக கடுமையான வலியை நீங்கள் அனுபவிக்கின்றீர்களே என்று சொல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களில் இருவர் அனுபவிக்கும் வலியையும் காய்ச்சலையும் அனுபவிக்கிறேன் என்று கூறினார்கள். ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படும் சோதனைகள் மூலம் அவனது பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அல்லாஹ் எமக்கு எப்போதும் சில செய்திகளை அனுப்பி கொண்டே இருக்கின்றான். நோய் ஒரு செய்தி, அது அடியானை பார்த்து நீ எவ்வளவு பலவீனன் என்று சொல்கிறது. அடிக்கடி எமது உண்மையான அளவை நாம் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். நோய் என்பது அல்லாவின் அருள் என்பதுடன் முரண்படாது. மாறாக நோயும் அல்லாவின் அருள்தான். எமது இபாதத்களின் மூலம் மன்னிக்கப்படாத பாவங்கள் எமக்கு வரும் சோதனைகளின் மூலம் மன்னிக்கப்படுகின்றன. அல்லாவையும் விட்டு நாம் தூரமானவர்களாக செல்வதை அல்லாஹ் கண்டால் அவனின் பக்கம் எம்மை நோயின் மூலம் நெருங்க செய்யலாம், அல்லது சோதனை மூலம் சொர்க்கத்தில் நாம் ஒரு அந்தஸ்தை அடைய முடியுமாக இருக்கலாம். அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கும் கூலிக்கு தகுதியானவர்களாக ஆக்குவதற்கு அல்லாஹ் எம்மை சோதிக்கலாம். உலகம் சோதனைக்கான களம். நபிமார்களது வரலாறுகளை பாருங்கள். அங்கு நோய், பயம், இழப்பு, ஏழ்மை, குழந்தை பேரின்மை என அனைத்தையும் காணலாம். என்றாலும் அடியான் ஒழுக்கமாக நடந்து கொண்டால் இதற்கான கூலி அல்லாவின் திருப்தியாக தான் இருக்கும். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான் என்று கூறியுள்ளான். ஆகவே நாங்கள் பொறுமையுடன் தொழுகையுடன் அல்லாவின் உதவியை தேடுவோம். இன்ஷா அல்லாஹ். நல்லதோ கெட்டதோ கதரை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் ஹைர் உள்ளது மற்றும் அல்லாவை அதிகம் நம்புங்கள். உங்களை வருத்தப்படுத்தும் வழியில் கூட நீங்கள் அதில் மகிழ்ச்சி அடைவீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.